அப்படின்ற பகுதியில் தர்மஸ்தலம் அப்படின்ற கோயிலுக்கு பக்கத்துல 100க்கும் மேற்பட்ட பெண்களினுடைய பிணங்களை நான் புதைச்சேன்னு சொல்லி தர்மஸ்தலம் கோயில்ல பணியாற்றிய துப்புரவு பணியாளர் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு லேட்டா காலதாமதமாக எதற்காக புகார் கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி வரும்போது கோவிலினுடைய மேற்பார்வையாளர்கள் என்னை கொன்றுவேன்னு சொல்லி கொலை மிரட்டல் வந்து கொடுத்தாங்க. அதன் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டுகள் நான் வந்து சொல்லாம இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் அவருடைய புகார்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. 1990களில் இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள், ஆண்கள்னு சொல்லி பல பேருடைய பிணங்களை நான் வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருடைய புகாரை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகள், பெண்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருவருடைய உடலும் ஒவ்வொரு வகையில பாதிப்பு உள்ளா இருந்துச்சு. சிலர் வந்து ஆசிட் வந்து உடம்புல பட்டிருந்தது, சில பேருக்கு வந்து காயங்கள் அதிகமாக இருந்தது, பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்ட பிணங்களை நான் வந்து புதைச்சேன் அப்படின்ற மாதிரி அவருடைய புகாரை வந்து சொல்லியிருக்கிறாரு. இவருடைய புகாரை பொறுத்த வரைக்கும் BNSS 183 அப்படின்ற பிரிவின் கீழே நீதிபதிகள் முன்னாடி தன்னுடைய வாக்கு மூலங்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு பத்தின விவரங்களை கேட்கும் பொழுது வழக்கறிஞர்கள் பலர் NRCB-யினுடைய புள்ளி விவரம் படி கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 6000 பேர் வந்து காணல அப்படின்றது புள்ளி விவரத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தர்மஸ்தலா கோவில்ல 100க்கும் மேற்பட்ட பிணங்களை வந்து நான் புதைச்சேன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அந்த வழக்கை முழுமையாக விசாரிச்சால்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த துப்புரவு பணியாளர் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய உடல்களை நேத்ராவதி அப்படின்ற ஆற்றின் பக்கத்துல தான் நான் வந்து புதைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்கள் எல்லாமே ஒவ்வொரு வகையில பாதிப்புக்கு உள்ளாக இருந்தது. சிறுமிகள் கூட இருந்தாங்க, 18 வயதுக்கு கீழுள்ள சிறுமிகள் கூட இருந்தாங்க. புத்தக பைகளோட கூட நான் எரிச்சிருக்கிறேன். பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு. சில பேர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருந்தாங்க. சில பேர் என்னுடைய உடல்களை வந்து அதாவது எரிக்க சொல்லி கூட எனக்கு வந்து உத்தரவு வந்தது. என்னுடைய மேற்பார்வையாளர்கள் இந்த உடல்களை வந்து யாருக்கும் தெரியாம இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க. இவ்வளவு காலம் நான் சொல்லாம இருந்தது எனக்கு கொலை மிரட்டல் இருந்தது. இப்ப கூட என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தன்னுடைய புகாரை தெரிவிச்சிருக்கிறாரு அந்த துப்புரவு பணியாளர். இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த துப்புரவு பணியாளர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டியிருக்கு. 6000 பேர் காணாம போன ஒரு புள்ளி விவரமும் இருக்கிற அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்காமையும் விடக்கூடாது அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த நதி ஓரமாகத்தான் புதைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அங்க காணாம போன பெண்களினுடைய உடல்களை எல்லாத்தையுமே இவர்கிட்ட கொடுத்து புதைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சொல்ற மாதிரி இவரை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறாங்களா இல்லை வேறு யாரும் இருக்காங்களா அந்த முறையிலையும் விசாரிக்க வேண்டி இருக்கு. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புகழ்பெற்ற கோவிலா இருக்க காரணத்தினால பல புகழ்பெற்ற மனிதர்கள் இந்தியாவிலும் சரி வெளிநாடுகள்ல இருந்தும் பல பேர் வந்து வராங்க. இதுல வெளிநாட்டினுடைய பெண்கள் யாராவது இருக்காங்களா இந்த கோணத்திலையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுஜாதா அப்படின்ற ஒரு 60 வயது உள்ள ஒரு பெண் வந்து தன்னுடைய புகாரை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து CBI-ல ஸ்டெனோவா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க 2003ஆம் ஆண்டு தன்னுடைய பெண் காணோம்னு சொல்லி காவல்துறை கிட்ட வந்து புகார் கொடுத்த போது காவல்துறை வந்து இந்த வழக்கை வந்து எடுக்காம உங்களுடைய பெண் வந்து வேற எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து உதாசீனப்படுத்தியிருக்கிறாங்க. வழக்கை எடுக்காத போதும் சுஜாதா அப்படின்ற அந்த தாய் வந்து அவங்களுடைய பெண்ணை தேடுற ஒரு முயற்சியில இருந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த தர்மஸ்தல கோவிலினுடைய முக்கியமான அதிகாரிகள் கூட தான் உங்களுடைய பெண் போனதாக சுஜாதாவுக்கு சில பேர் செய்திகள் சொன்னதாகவும் சுஜாதா அவர்கள் அந்த கோவிலுக்கு போய் விசாரிக்கும் பொழுது ஒரு இருட்டு அறைக்குள்ள தள்ளி சுஜாதாவினுடைய தலையிலேயே அடிச்சு அவங்கள காயப்படுத்தி அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து வெளியாகியிருக்கு. கோமாவுக்கு போய் எழுந்த பின்னர் என்னுடைய பெண் எங்க அப்படின்ற மாதிரி தான் மீண்டும் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ அந்த தாய் தன்னுடைய பெண்ணை மீண்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க. இப்போ இந்த வாக்குமூலங்கள் இந்த துப்புரவு பணியாளருடைய வாக்குமூலங்கள் வந்து வெளியே வந்த பின்னாடி யூடியூபர் மூலமாக வெளியே வந்த பின்னாடி என்னுடைய பெண்ணை வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. எந்த உடல் ஏதாவது கிடைச்சா கூட DNA டெஸ்ட்டுக்கு கூட தயார் அப்படின்ற மாதிரி சுஜாதா அப்படின்ற அந்த பெண் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எலும்புகள் கிடைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த எலும்புகள் கூட வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா அவங்களுடைய பெண்ணினுடைய காணாம போன அந்த துயரத்தை வந்து அவங்களுடைய புகார் மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சௌஜன்யா அப்படின்ற ஒரு பெண் காணவில்லை அப்படின்றதுனால
சௌஜன்யாவுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஹேஷ்டேக் போட்ட எல்லாரையுமே வந்து கைது செய்ததாகவும், அப்போ காவல்துறை வந்து இது எத்தனை காலமாக நடந்துட்டு இருக்கு, காவல்துறைக்கோ அரசுக்கோ வந்து இது எல்லாமே தெரியாமல் நடந்துட்டு இருக்கா, சுஜாதாவினுடைய பெண் சௌஜன்யா அப்படின்ற அந்த பெண் இவங்கெல்லாம் காணவில்லையே, இதெல்லாம் வந்து காவல்துறையும் அரசும் கண்டும் காணாமல் இருந்துட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் எழுந்து வரக்கூடியது. இந்த நிலையில கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சீதாராமையா ஒரு தனி குழு அமைச்சு இந்த வழக்கை விசாரிக்க சொல்லி டிஜிபியினுடைய தலைமையில குழு அமைச்சு விசாரணையை வந்து மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சூழல்ல அந்த இடத்துல பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்தாலும் ஆண்களினுடைய உடல்களும் அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் ஒரு பக்கம் இருக்கு, நரபலியும் கொடுத்திருக்கலாம், ஆண்களையும் பலி கொடுத்திருக்கிறாங்க, ஆண்களினுடைய உடல்களும் இருக்கு அப்படின்னா நரபலி கொடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்திருக்கு. இந்த தர்மஸ்தலாவை பொறுத்த வரைக்கும் பெண்களினுடைய பாலியல் அத்துமீறல்கள் வாயிலாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்களும் நரபலி கொடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இதன் வழியாக எழுந்து வருது. ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர் சொல்லும் பொழுதே ஆண்கள் பெண்கள் சிறுமிகள் எல்லாருடைய உடல்களையுமே நான் புதைச்சேன்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிற காரணத்தினால இதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கோணங்களையும் விசாரணை செய்வதாக செய்திகளானது வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பல விதமான சந்தேகத்திற்குரிய கேள்விகளை வந்து எழுப்பிட்டு வராங்க. ஒரு நாள் ஒரு நபரை வந்து புதைப்பதற்கு ஒரு நாள் மட்டுமே வந்து குழி தோன்றதுக்கான கால அவகாசம் அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது கொத்து கொத்தாக பிணங்களை புதைச்சாங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து கொன்னாங்க, ஏற்கனவே குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சடலங்களை புதைச்சாங்களா, இப்படி இந்த மாதிரியான பல விதமான கேள்விகள் வந்து எழுந்து வர நிலையில இது தொடர்பாகவும் காவல்துறை வந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இதை வந்து ஒட்டு மொத்தமா வந்து புதைச்சிருக்கிறாங்க, இந்த விசாரணை நடந்தா இதுல வந்து பிணங்கள் வந்து கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா யார் அந்த நபர் அப்படின்ற பெயர் வெளியிடணும்ன்ற காரணத்தினாலே இதை மறைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. சுஜாதா தன்னுடைய மகள் வந்து காணல அப்படின்ற அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 ஆண்டு காலம் பழமையான வழக்கு அப்படின்றப்போ அதை எப்படி விசாரிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்திலையுமே காவல்துறை இருப்பதாக செய்திகள் வருது. இருப்பினும் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கி இந்த வழக்குக்கான நீதியை கண்டிப்பா நீதிமன்றங்கள் பெற்று தருவாங்க அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையானது மக்கள் மத்தியில் எழுந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலானது ஒரு தனியார் கட்டுப்பாட்டத்தில் இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் சட்ட விரோதமான செயல்களானது நடந்து வருது. ஸோ கோயில்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் கையில் இருக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற பார்வைகளும் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. தனியார் மையங்களில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இந்த மாதிரியான பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் சட்டவிரோத செயல்கள் எல்லாமே நிகழ்ந்தது. இதே அரசு ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கண்காணிப்பு அப்படின்றது இருக்கும், அதிகாரிகள் வந்து மேல்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் வந்து அதுக்கான ஒரு பவர் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.